நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேளை நான் அதை பிதிக்கல. இருந்தும் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் விலகுவதாக திமுக தலைவர் கலைஞர் இன்று அறிவித்துள்ளார். ஈழத் தமிழின படுகொலை குறித்து திமுக முன்மொழிந்த திருத்தங்களை இந்திய அரசு பரிசீலிக்காததால் உடனடியாக கூட்டணியில் இருந்து விலக முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கலைஞர் தெரிவித்தார். அப்போது ஈழத்தமிழர் பிரச்சினையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தந்தை செல்வா காலத்தில் இருந்து திமுக அங்குள்ள தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர் வாழ்வாதாரங்களின் பாதுகாப்புக்காகவும் குரல் எழுப்பி வந்துள்ளதை வரலாற்று சம்பவங்களோடு நினைவு கூர்ந்தார். ராஜபக்சே அரசின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இந்த பிரச்சனையின் ஆழத்தை உணராமல் அறவழிகளை அறவே மூடுவது ஜனநாயக விரோத செயல் என்றும் கலைஞர் கூறினார். இத்தகைய சூழ்நிலையில் திமுக முன்மொழிந்த திருத்தங்களை ஐநா சபையில் கொண்டு வருவது பற்றி இந்திய அரசு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பிறகும் மத்திய அரசில் திமுக நீடிப்பது தமிழ் இனத்திற்கே இழைக்கப்படும் பெரும் அநீதி என்பதால் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் திமுக உடனடியாக விலகுவதாக கலைஞர் அறிவித்தார். நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேளை நான் அதை பிதிக்கல. முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் திமுக உடனடியாக விலகுவதாக கலைஞர் அறிவித்தார். ஈழத் தமிழர் பிரச்சனையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தந்தை செல்வா அவர்களின் காலம் தொட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அங்குள்ள தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர் வாழ்வாதாரங்களின் பாதுகாப்புக்காகவும் தமிழ் மொழியின் சமத்துவமான தகுதிக்காகவும் குரல் எழுப்பி வந்துள்ளது. அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலேயே 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற சிதம்பரம் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழுவிலும் தொடர்ந்து கட்சியின் மாநாடுகளிலும் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக அறப்போராட்டங்கள் பலவற்றை நடத்திய வரலாற்று பெருமை கொண்டது திராவிட முன்னேற்றக் கழகம். தந்தை செல்வா அவர்கள் காலத்தில் ஈழத்தமிழர்களுக்காக அமைதியான முறையில் தொடங்கிய எழுச்சியையும் ஈழத்தமிழ் சமுதாய புரட்சியையும் ஆயுத வளம் கொண்டு அரசின் அதிகார வலிமையை கண்டு சிங்கள வெறியர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டலாம் என்று கருதி செயல்பட்ட சிங்கள பேரினவாத அரசாங்கத்தின் கொடுமைகளையும் அங்கு வாழும் தமிழர்களின் கலை கலாச்சாரங்கள் போன்றவைகளை அழித்தொழிக்க முனைந்து வன்முறை வெறியாட்டங்களை நடத்திய சிங்கள வெறியர்களுக்கு எதிராக கிளம்பிய விடுதலை புலிகள் மற்றும் விடுதலை போராளிகள் அந்த மண்ணில் அடுத்தடுத்த நடந்த போரில் பலியானார்கள் என்றாலும் கூட அங்கே கொழுந்து விட்டிருந்த தமிழ் உணர்வு மங்கி போகவில்லை என்பதற்கு உதாரணமாக வரலாற்றில் பதிந்துள்ள பல நிகழ்ச்சிகளை கோடிட்டு காட்ட முடியும். தமிழ் இளைஞர்களும் வாலிபர்களும் தங்கள் இனம் வாழ மொழி வாழ நடத்திய வீரமரண போராட்டங்கள் கூட தமிழ் உணர்வற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டாலும் அவைகளையெல்லாம் மீறி நமது குறிக்கோளின் வெற்றியே முக்கியம் என்ற கொள்கை உறுதியோடு ஈழப்போரில் மாண்டு மடிந்த போராளிகளுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற சூழலில் அவரது காலடி மண்ணெடுத்து அதனை திலகமாக இட்டுக்கொண்டு அந்த திலகத்தின் சாட்சியாக தமிழ் ஈழத்தில் சிங்கள பேரினவாதிகளால் நடத்தப்பட்ட அதிலும் குறிப்பாக ராஜபக்சே அரசின் போர்க்குற்றங்கள் அறிந்த இருகரத்துக்கு இடமில்லாத வகையில்
இனப்படுகொலை நடத்தப்பட்டு உலக அரங்கில் உள்ள நாடுகளின் வாதத்துக்கு உரையாகிவிட்ட இந்த சூழலில் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று மாதத்திக் கொள்ளும் இந்திய திருநாடு இந்த பிரச்சனையின் ஆழத்தை உணராமல் விளைவுகளை கருதாமல் ஒதுங்கி இருப்பதோ அல்லது எதிர்மறை கருத்துரைப்பதோ இந்தியாவில் காந்தியடிகளும் இலங்கையில் தந்தை செல்வநாயகமும் சுதந்திர போராட்டத்துக்கு தேர்ந்தெடுத்த நடத்திய அறவழிகளை அறவே மூடிடுவதற்கான ஜனநாயக விரோத செயல்களாகும். இவைகளையெல்லாம் ஐநா மன்றத்திலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலும் நீதியோடு ஆய்ந்து பார்த்து அனைத்து நாட்டு மக்களின் இதயத்தையும் குடிய வைக்கும் முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு மாறாக இழப்பின் உச்சத்திற்கே தள்ளப்பட்ட இலங்கையும் அந்த இலங்கையின் தொப்புக்குடி உறவு கொண்ட தமிழகம் இடம்பெற்றுள்ள இந்தியாவில் இந்த ஜனநாயக தொடர்ச்சியாளருக்கு கருதவர்களை திறந்து விட்டிருப்பதை இன உணர்வுள்ள எந்த ஒரு தமிழரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே குதிரை குப்புறத்தள்ளியது அல்லாமல் குழியும் மறித்த கதையாக அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு நீர்த்து போய்விட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழினத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல.